ஊற்றலாம், மறுபடியும் பிரகாசிக்கும். அன்றைக்கெல்லாம் டியூப்லைட்லாம் கிடையாது, நம்ம வெளிச்சம் கிடையாது, தீப்பந்தம் தான். ஆகவே ஒரு உதாரணத்துக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மற்றபடி 5 பேர் வெறும் வெளிச்சத்தை வைத்திருந்தவர்கள் விளக்கை கொண்டு போகிறார்கள். ஆனால் அவள் விளக்கு அணைய போகிறது, கையில் எண்ணெய் இல்லை. அப்போ 2ஐயும் வைத்திருந்த 5 பேர் இடத்துல இவர்கள் கேட்கிறார்கள், கொஞ்சம் எண்ணெய் தான். அதுக்கு அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள்? உனக்கு இதில் கொஞ்சம் எண்ணெய் கொடுத்தா 2 பேருக்கு விளக்கம் அணைஞ்சு போயிடும். வேறு எனக்கும் கரை சேர முடியாது, உனக்கும் சேர முடியாது. நீ பக்கத்து கடையில் போய் வாங்கிக்கோ. இவர்கள் பக்கத்தில் கடையில் வாங்க போனாக்கா மணவாளன் வந்து விட்டார். உச்சமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தத்தை குறித்துள்ள பிரசங்கம் இது. ஆகவே நீ பரிசுத்தம் உள்ளவள். எண்ணெய் என்பது அபிஷேகம், நெருப்பு என்பது அக்னி. அக்னி அபிஷேகத்தை ஒரு மனிதன் பெற்றால் ஒழிய தேவனை முகமுகமாய் பார்க்க முடியாது. அப்போ மோசே 2ஐயும் பெற்றிருக்கிறான், மிரியா பெற்றிருக்க மாட்டாள். அவள் உலக பிரகாரமாக இருந்து தேவனுக்கு ஊழியம் செய்திருக்கலாம், தீர்க்க தரிசனங்களை திருடி சொல்லியிருக்கலாம், அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் அறியப்பட்டிருக்கலாம். இப்போ மெய்யான தீர்க்க தரிசியாக இருந்தால் மோசைக்கு விரோதமாக நாவை எடுக்க மாட்டாள். இப்போ எடுத்திருக்கிறான்னு சொன்னால் ஒன்றில் அவள் பின்னிட்டு போயிருக்க வேண்டும், இல்லை என்றால் கர்த்தரை விட்டு விலகி இருக்க வேண்டும், அந்த கிறிஸ்து உள்ளே புகுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னை கேட்டால் அந்த கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை அவள் செய்தாள். இன்றைக்கு அந்த கிறிஸ்துவனுடைய ஊழியம் செய்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து தான் ஆராதிக்கிறாங்க, அந்த கிறிஸ்து அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய வேத வசனத்தை தான் சொல்கிறாங்க, ஆனால் நடப்பிக்கிறது அந்த கிறிஸ்து. அதான் வஞ்சிக்கிற ஆவி. இன்னொரு பைபிளை வச்சு பிரசங்கம் பண்ணல, நம்மகிட்ட இருக்கிற பைபிளை தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வியாக்கியானங்கள், அந்த விளக்கங்கள் பரிசுத்த ஆவிக்குரியதல்ல, அந்த கிறிஸ்துக்குரியது. அல்லேலூயா. ஆவேதன் ஆதிகாமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியம் நிறைய ஊழியக்காரர்களுக்கு புரியலை, தெரியலை. தேவனாய கர்த்தர் அன்றைக்கு பிதாவாகிய தேவன் ஏவாளுக்கிட்ட பேசுகிறாள், சர்ப்பத்திட்ட பேசுகிறாள். சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்ததினால், என் பிள்ளையை நீ வஞ்சித்ததினால், ஆசை காட்டி மோசம் பண்ணி அவளை பின்வாங்க செய்தபடியினால் இனிமே நீ பறக்க மாட்ட, மண்ணில் நகர்ந்து போவாய், மண்ணை தின்பாய். ஒரு சாபம். அக்காலத்தில் பாம்பு பறக்கும். இன்றைக்கும் சில பாம்புகள் பறப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் நீ பறக்காதன்னு சொல்லிட்டு அன்றைக்கே முதல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. நீ உயிருள்ள நாளெல்லாம் மண்ணை தின்பாய். ஆனால் சிலவங்க அறியாமல் என்ன பண்ணுறாங்க, முட்டையை கொடுக்குறாங்க. அவங்க முட்டையை குடிச்சிட்டு அவங்கள தான் குத்தும். அல்லேலூயா. உற்சவமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. எல்லா பாம்புகளுக்கும் முட்டை கொடுக்க முடியுமா? ஒன்று யோசிங்க. அப்படியே நாமக்கல் இருக்கிற மொத்த கோழி பண்ண வந்தாலும் ஒரு மாவட்டத்துக்கு கொடுக்க முடியாது, எல்லா பாம்புகளும் கொடுக்க முடியுமா? அவன் மண்ணை தான் அதை தின்னுன்னு அர்த்தம். காற்றும் மண்ணையும் தின்னுட்டு தான் இன்றைக்கி இந்த பாம்புகள் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. எல்லா பாம்புகளும் முட்டை கிடைக்குமா? கிடைக்காது. ஆகவே ஆண்டுடைய வார்த்தையின்படி தான் இன்றைக்கு இந்த பாம்புகள் மண்ணை தின்னுட்டு இருக்கு. நம்ம மண்ணில் விளைகிற தானியங்களை சாப்பிடுகிறோம். பிராணிக்கும் மனிதனுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். ஆகவே ஆண்டவர் அன்றைக்கு சொன்னார், நீ மண்ணை தீம்பான்னு பாம்பை சபிச்சார். ஸ்திரியை பார்த்து, ஏன் இப்படி செஞ்ச, கஷ்டப்பட்டு பிரசவிப்ப, நீ ஒரு காலம் நிம்மதியாக பிரசவிக்க மாட்டார் இன்னும் சொல்லி சபிச்சு என்ன சொல்லுகிறார்? ஸ்திரீக்கும் உனக்கும் பகையை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இப்போ ஏவாளுக்கும் பாம்புக்கும் அல்ல பகை, ரெண்டுடைய சந்ததிக்கு பகையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். அன்னைக்கே தீக்குச்சி அடித்து போட்டார். இன்றைக்கும் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. கிறிஸ்துவ இந்துக்களை ஒன்று சேருவார்களா? சேர மாட்டார்கள். ஆனால் கொடுக்கல் வாங்கல், கல்யாண இதெல்லாம் நடக்கும். ஆனால் தொழுகையில் 2 பேருக்கும் மாறுபாடு. அதான் பகை. இதைத்தான் சொன்னால், உண்மைத்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன். ஆனால் இந்த டூப்ளிகேட் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஏவாளுடைய வித்து ஏசு கிறிஸ்து என்று சொன்னார்கள். ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உன் தலையை நசுக்கினார். எவ்வளோ டூப்ளிகேட் போய் அடிச்சு விட்றாங்க. வசனத்தை முழுமையாக பேச மாட்டார்கள். கீழே என்ன சொல்லுகிறது? உன்வித்துக்கு அவளுக்கு பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீயோ ஒரு குதிகாலை நசுக்குவாய்.
பாம்பு மனுஷனுக்கு காலை தான் கடிக்கும், குதிகாலை தான் கடிக்கும், உள்ளங்காலில் கடிக்காது, இடுப்பில் கடிக்காது, நெஞ்சில் கடிக்காது. நெஞ்சில் ஏறினாலும் சுற்றி வந்து மறுபடியும் கீழே இறங்கி குதிகாலை தேடி பிடிச்சி கடித்து கொத்திட்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பாம்புக்கு வேலை. அப்போ அன்னைக்கு விட்ட கட்டளையும் படி தான் பாம்பு இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஒரு பாம்பு நெஞ்சில் கடிக்காது. அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி உலகம் ஏங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இதை மாற்றி கேட்டால் உங்களால் முடியுமா? முடியாது. ஆகவே பகை இப்படி தான் உண்டாக்க வேண்டும் சொன்னார். இவர்கள் சொன்னார்கள், மரியாளுடைய மகள் ஒரு வித்து, இவர் கல்வாரி சிலுவையில் ஜெயிச்சார். பிசாசு ஜெயிச்சார் என்பது சொல்வதை விட தேவகுமார் என்று நிரூபித்திருக்கிறார் என்றதை நம்ம பேச வேண்டும். உற்சாகமாக கையை தட்டுங்க. பிசாசை உண்டாக்குனது அவர் தானே, அவர் தானே ஜெயிக்க வேண்டும். பேயையும் பிசாசை உண்டாக்குனது அவர், விக்கிரங்களை உண்டாக்குனது அவர், சர்ப்பங்களை உண்டாக்குனது அவர். அவர் உண்டாக்கி அவர் ஜெயிக்க வேண்டுமா? இதில் என்ன இருக்கு? இது காமெடி தான் இருக்கு. அவரே உண்டாக்கிட்டு அவர் ஜெயித்தார். கல்வாரி சிலுவையில் பிசாசை ஜெயித்தார். பிசாசை ஜெயிக்கல, அவர் தேவகுமாரன் என்று நிரூபித்திருக்கிறார். உற்சாகமாக கையை தட்டுங்க. நான் தேவன் என்று நிரூபித்திருக்கிறார். இப்படி பேச வேண்டும் இந்த ஊழியக்காரர்கள். அப்படி பேசாமல் இப்படி பேசுறது. ஏன்னா பிசாசன பவரா? பிசாசன பவரா? மோசையோட ஒரு கோலை கொடுத்தாரு, கீழே போட்டு பாம்பாச்சு, வாழைப்படி கோலாச்சு. தானே பவர் எல்லாம் அவரு தான். அந்த தீய சக்திகளுக்கோ அதிகாரம் இல்லை. மரியாளுடைய மகனாய் வந்த இயேசு கிறிஸ்து கடவுள் என்று தெரியாமல் பிசாசு வந்து சோதிச்சு பார்த்தது, பண ஆசை காட்டி விட்டது. நீ இந்த மலையில் இருந்து குதிச்சு பாரு, உன் எலும்புகள் எல்லாம் முறியுமான்னு பார்க்கலாம். உன்னுடைய தூதர்கள் காப்பார்களா இல்லையா சோதித்து பார்க்கிறது. ஏன்னா பிரமாணம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, அப்படியே விலாயிரப்பில் ஒன்றும் முறிந்து போவதில்லை. அப்போ முறியுமா இல்லையா? நீ இவ்வளோ பெரிய மலையிலிருந்து குதிச்சா உன் கால் முறிஞ்சு போயிடும். அப்போ நீ சராசரி மனிதன். முறியலைன்னா ஆண்டவர்னு நான் நம்புவேன்னு பேசுது. ஆண்டவர் சொன்னார், அப்பால் போ சாத்தானே. அங்கே போடுச்சு. அப்போ இந்த பேயை ஜெயிக்கிறதுக்கு யார் வேணும்? அதுக்கு நம்ம தான் இந்த பேயை ஜெயிக்கணும். ஏசு கிறிஸ்து இல்லை. ஏசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலம் நான் தேவகுமாரன், என்ன என்று வேறு தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி செஞ்சிட்டாரு. இதைத்தான் நான் பின்பற்ற வேண்டும். உற்சாகமாக கையை தட்டலாம். ஆகவே வசனத்தை திசை திருப்பக்கூடாது. சத்தியத்தை யார் சொன்னாலும் செவியில் வாங்கி இதயத்தில் தங்க வச்சு அதன்படி நடக்க வேண்டும். அப்பொழுது உன் கால்களுக்கு தீபமாகவும் நீ செல்லும் பாதை உனக்கு வெளிச்சமாகவும் பிரகாசிக்கும். உற்சாம கையை தட்டலாம். ஆகவே துன்மார்க்கனுடைய வழி, அதாவது அந்தி கிறிஸ்துக்களை பின்பற்றுகிற சுபாவம் உடையவருடைய வழி ஒரு நாள் என்ன செய்யும்? அழிஞ்சு போயிடும். கொஞ்ச நாள் பிரகாசிக்கலாம், கொஞ்ச நாள் பிரகாசிக்கலாம். அதுக்கு பிறகு அவன் வீட்டில் அடுப்பே எரியாது. பஞ்சம் உன்னை ஆட்கொண்டு பட்டினி உன்னை தின்றுவிடும் என்று கர்த்தராக தேவன் உரைக்கிறார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போர் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 1:4 வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்ததனாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். அல்லேலூயா. நாம் எப்படி பிறந்திருக்கிறோம்? தேவனுடைய இரக்கத்தினால ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். மாம்சத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம், மாம்சத்தில் பிறந்திருக்கிறோம். ஆனால் இன்று ஆவிக்குரிய பிறப்பில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் பிரவேசித்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன?
மனுமகன் மரித்து உயிர்த்து எழுந்ததை நாம் விசுவாசித்தபடியினார். மாசற்ற தெய்வம், பழுதற்ற தெய்வம், குறையில்லாத தெய்வம், மிகுந்த கிருபை உள்ள தெய்வம். அப்படிப்பட்ட தேவனை நாம் தேவனாக கொண்டு இன்றைக்கு அவர் பாதையில் நடக்கும் பொழுது வசனத்தை பின்பற்ற வேண்டுமா வேண்டாமா? வசனத்தை பின்பற்ற வேண்டுமா வேண்டாமா? வசனத்தை பின்பற்றினால் ஒரு குறையும் இராது. ஒரு சும்மா கையை தட்டுங்க. எலியாவுக்கே காகத்தை வைத்து இறைச்சியையும் அப்பத்தையும் கொடுத்த தேவன் வசனத்தை பின்பற்றினால் நமக்கு தேவையான பொருளாதார வாசலை அவர் திறப்பார், திறந்து கொண்டே இருப்பார். அவர் நம்முடைய தேவன், அதை விசுவாசிக்க வேண்டும். மாசற்ற தேவனை நாம் பின்பற்றினால் நம்முடைய வீட்டில் ஒரு குறையும் இராது. குறையெல்லாம் துன்மார்க்கனுக்கு, நீதிமானுக்கு அல்ல. சுத்தமுள்ளவனுக்கு ஒரு குறையும் இராது. இரக்கமுள்ளவனுக்கு ஒரு குறையும் இராது. நீதிமானுக்கு ஒரு பஞ்சமோ இராது. இந்த தெய்வம் மரண பரியம் நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, எரேமியா 45:5 வாசிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். பிரமாணத்தை உட்கொள்ளாதவன் பொய்யன், வசனத்தை பின்பற்றாதவன் கள்ளன். ஹல்லேலூயா. கையை தட்டிட்டு வாசிப்போம். ஹல்லேலூயா. பிரமாணத்தை உட்கொள்ளாதவன், பிரமாணத்தின்படி நடவாதவன் கள்ளன், பொய்யனுமாக இருக்கிறான். அவன் நீதிமான் அல்ல, அவன் துன்மார்க்கனாக இருக்கிறான், சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். இனி வாசி. நீ இனி உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாத. இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வர பண்ணுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் விளவங்கொடு தமிழ், உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருவேன். அல்லேலூயா. திரும்ப சேர்த்து வாசி. நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுடனே சொல்லுங்கள். அல்லேலூயா. பிராணன் என்று சொன்னால் உயிர், பிராணன் என்று சொன்னால் உயிர். இக்காலம் முடிய போகிறது. நீ பெரிய காரியங்களை தேடாத. ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், மந்திரி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், கவர்னர் ஆகணும் நினைக்காத, நடக்காது. உலக பிரகாரமாக பெரிய லெவலில் வரணும்னு நினைக்காத. அது கர்த்தர் ஒரு சிலருக்கு கொடுப்பார், எல்லோருக்கும் அல்ல. ஏன்னா நிர்வாகத்துக்கு ஆட்கள் வேணும் இல்லை, அதற்காக மட்டும்தான். ஆனாலும் சொல்லுகிறாரு, இனி பெரிய காரியங்களை தேடாத, உலகத்திற்கே தீங்கு வர பண்ண போகிறேன், உலகத்துக்கே தீங்கு வர பண்ண போகிறேன். தீர்க்க தரிசனம் வருகிறது. கையை தட்டலாம். உலகத்திற்கே தீங்கை வர பண்ணுகிறேன். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இனி விமானங்கள் ஆகாயத்தில் பறப்பதில்லை. கையை தட்டலாம். உலகத்திற்கு தீங்கை வர பண்ணுகிறேன். கையை தட்டுங்க. மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு விமானத்தை குறித்து சொன்னால்
அது யதார்த்தமான காரியம் நினைப்பீங்க. ஆனால் இப்போது ஆண்டு வெளிப்படுத்துறது, இனி விமானங்கள் வான மண்டலத்தில் பறக்காது என்ற தீர்க்க தரிசனத்தை இந்த உலகிற்கே கர்த்தர் அறிவிக்கிறார். அல்லேலூயா. நடக்கும். அல்லேலூயா. அப்படியே கையை தட்டுங்க. ஆகவே இனி பெரிய காரியங்களை தேடாத, முடிஞ்சா பரிசுத்தமாக பாரு. உலகம் முடிய போகிறது, பரிசுத்தம் அடைந்து கொள். இதுதான் பெரிய காரியம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பெரிய காரியங்கள் நீ தேடுவாயானால் உனக்கு அது தூரமாகி போகும். கர்த்தருக்கு பணி செய்ய போ, 4 ஆத்துமாக்களையாவது பரலோகத்தை சேர்க்கலாம். அப்படின்னா உன்னை உலகத்தில் வாழ்வதற்கு வான தனியாக ஒரு ஹெலிகாப்டர் வேணால் தருவார். ஒரு சும்மா கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.